உலைக்களம் நேயர்களுக்கு வணக்கம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க பண்ணுங்கள். இடையில ஒரு 20 நாளாக ஒன்றும் வீடியோ போடலை. ஏதாவது போடலான்னு யோசிச்சா ஒன்று மாறிக்கிட்டே இருந்துச்சு. சரி, பரவாயில்ல. இன்றைக்கி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் காதர் மொய்தீன் அவர்கள் பேசியதை பற்றி தான் காணொளி. பொதுவாக சிறுபான்மை சமூகத்தினர், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், அந்த அமைப்புகளுடைய தவறுகளை பற்றி நாம் அதிகமாக விமர்சனம் பண்ணுறது இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ், பிஜேபி ஒரு ரொம்ப கொடூரமான முறையில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்தை பண்ணுற அந்த நேரத்தில் அவங்களுடைய சின்ன சின்ன குறைகளை நம்ம பொதுவெளியில் பேசுகிறது அவங்களுக்கு இடையூறாகவும் இந்த ஆர்எஸ்எஸ்காரனுக்கு வாய்ப்பாக போயிடுங்கிறதுனால தான் நம்ம அதை பற்றி பேசுகிறது இல்லை. ஆனால் இருந்தாலும் கூட எல்லா சந்தர்ப்பங்கள்லேயும் அவர்கள் பேசுவதையெல்லாம் அப்படியே சகித்து கொண்டு போகணும் அப்படின்னு அப்படி சகித்து கொண்டு போவதும் சாத்தியமில்லை. சில நேரங்களில் சிலவற்றை பேசித்தான் ஆக வேண்டும். அந்த வகையில் தான் காதர் மொய்தீன் நேற்றைக்கு பேசியிருக்கிறத பற்றி தான் இந்த காணொளி. காதர் மொய்தீன் ஒரு 60 ஆண்டு காலம் திமுகவோடு இருந்த கூட்டணியை நேற்றைக்கு முறித்து கொண்டதாக அவர் அறிவித்திருக்கிறார். இனிமேல் கூட்டணி கிடையாது, விஜய் கட்சியோடு தான் கூட்டணி என்று பேசியிருக்கிறார். அவர் கூட்டணியை முறித்து கொள்வதோ வேறு கூட்டணியோடு சேர்வதை பற்றி நமக்கு எந்த கவலையும் இல்லை. அது அவர்களுடைய அந்த கட்சியினுடைய உரிமை. ஆனால் அதற்கு அவர்கள் சொல்லுகின்ற காரணங்கள் சரியா தப்பா, அது சரிதானா என்பதை பற்றி பரிசீலிப்பதற்கும் அதன் மீது கருத்து சொல்வதற்கும் அதை விமர்சிப்பதற்கும் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு. ஏன்னா அவங்க அப்படி தானே மற்றவங்களை விமர்சிக்கிறாங்க. அந்த வகையில் தான் நாம் அதை பற்றி பார்க்குறோம். திமுக கூட்டணியோடு இருந்து கொண்டு 2 இடங்கள் கொடுக்கப்பட்டது. 2 இடங்களிலேயே வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 100க்கு 100 ஸ்ட்ரைக் ரேட் ஆச்சா. 2 வெற்றி பெற்றதற்கு பிறகு இப்போது தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள், நிபந்தனையற்ற ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சரி, அதுக்கு அவர் சொல்கிற காரணம் என்ன? நாங்கள் இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சிரும், ஸ்டாலின் முதல்வர் ஆகிடுவார்னு நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் ஆண்டவனுடைய விருப்பம் வேறாக இருந்தது. ஆண்டவன் அதை விரும்பலை. அதனால் ஆண்டவன் விஜய் தான் முதல்வராகணும்னு ஆண்டவர் விருப்பப்பட்டிருக்கிறார் போல் இருக்கு. அதனால தான் ஆண்டவனுடைய விருப்பம் வேறாக இருந்தது. அதனால் திமுக நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி திமுக ஜெயிக்கலை என்று பேசிட்டு என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அது மாதிரி மக்கள் பூரா விஜய் பின்னால் போகிறாங்க, அதனால் நிபந்தனையற்ற ஆதரவு வந்திருக்கேன். ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தினுடைய கருத்துமே விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படிங்கிறது தான் என்ன அவர் பேசியிருக்கிறார். இப்போ நாம் இப்போ போகிறவங்கெல்லாம் இப்போ எல்லாருமே விஜய் கட்சிக்கு ஆதரவு தெரிவித்து கட்சி மாறுறவங்க எல்லாருமே என்னமோ விஜய் கட்சி எல்லாத்தையும் சாதிக்க போகிறதாகவும் சொல்லிட்டு போகிறாங்க. பல்வேறு காரணங்களை சொல்லிட்டு போகிறாங்க. அது இப்போ ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி என்னென்னா, காதர் மொய்தீன் வேறு ஏதாவது காரணங்கள் சொல்லியிருந்தால் கூட பரவாயில்ல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது இறைவனுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறார். நம்ம திமுக ஜெயிக்கணும்னு நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் கடவுள் விஜயை ஜெயிக்க வச்சிட்டாரு அப்படின்னு நமக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னா, இது கடவுளுடைய விருப்பம் என்று சொன்னால் இதை போல இந்த நாட்டு அரசியல் சட்டத்தை அவமதிக்கின்ற செயல் ஏதாவது உண்டா? இந்த நாட்டில் நடப்பது ஜனநாயக ஆட்சி. ஜனநாயக ஆட்சி என்றால் சட்டத்தின் ஆட்சி. இப்போ அரசியல் சட்டம் தான் ஆளுமே தவிர ஒரு இறைவனுடைய ஆட்சிங்க நடக்க முடியாது. இப்போ காதர் மொய்தீன் என்னன்னு சொல்கிறாருன்னா, இறைவனுடைய விருப்பம்னு சொன்னால் இறைவன் தான் ஆட்சி நடத்துகிறான்னு அர்த்தம். அப்படித்தானா? இது இந்த நாட்டு அரசியல் சட்டத்தை, ஜனநாயகத்தை அவமதிக்கின்ற செயல் அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போது கடவுள் எல்லா இடத்துலையும் அதிகாரம் பண்ணுவார். அப்போ ஜனநாயகத்திலே அவர் அதிகாரம் பண்ணுவார். நாமெல்லாம் ஓட்டு போடுவோம், ஆனால் கடவுள் வேறு ஒரு முடிவு எடுத்து செயல்படுத்துவாருன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய மோசமான கருத்துன்னு நீங்கள் பாருங்கள். அப்போது இது ரொம்ப மோசமானது. கடவுள் இது கடவுளுடைய விருப்பம் அப்படின்னு சொன்னால் கடவுள் ஏன் 108 சீட்டோடு நிறுத்திக்கிட்டாருன்னு நமக்கு தெரியல. இப்போ கடவுள் உண்மையிலேயே விஜய் ஆட்சியில் அமர்த்தணும்னு முடிவு பண்ணிட்டு அவர் 120 சீட்டு ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே. எதுக்கு 108ஓட நிறுத்திட்டான்னு தெரியல. அது காதர் மொய்தீனுக்கு தான் தெரியும். சரி, அது மட்டும் இல்லை. இப்போ கடவுளுடைய விருப்பம் வேறு மாதிரி இருந்திருக்கு போல் இருக்கு. 108 சீட்டை விஜயை ஜெயிக்க வச்சு முஸ்லீம் லீகிட்ட இருக்கிற 2 சீட்டுக்காக காதர் மொய்தீன்ட்ட விஜய் கையேந்தணும்னு கடவுள் விருப்பப்பட்டாரோ என்னமோ தெரியாது. இப்போ இதெல்லாம் கடவுளுடைய விருப்பம் என்று சொல்லும் பொழுது இயல்பாகவே நமக்கெல்லாம் கேள்வி வருது. இந்த கேள்வியெல்லாம் கேட்டால் அவங்க உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் மதத்தை நிந்திக்கிறீர்கள், கடவுளை அவமதிக்கிறீர்கள், மத உணர்வுகளை புண்படுத்துகிறீர்கள்னு கூச்சல் போடுவாங்க. ஆனால் இந்த மாதிரிலாம் பேசினா நம்ம இப்படி கேள்வி கேட்குறதுங்கிறது இயல்பானதாக மாறுமா இல்லையா?
அப்போது விஜய் ஜெயித்தது வந்து முதல்வர் ஆனது வந்து கடவுளின் விருப்பம்னு சொன்னால், 3வது முறை மோடி வந்து பிரதம மந்திரியாக இருக்கார், அது யாருடைய விருப்பம்? அதுவும் கடவுளுடைய விருப்பம் தானே. அப்போ அது கடவுளுடைய விருப்பம்னு சொல்லிட்டு ஏற்றுக்கிட்டு போயிட வேண்டியது தானே. அப்புறம் எதுக்கு மோடி பாசிச ஆட்சி நடத்துகிறாரு, அந்த ஆட்சி நடத்துகிறார், இந்த ஆட்சி நடத்துனார், ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு நம்ம சத்தம் பண்ணோம். அப்போது விஜய் கடவுளின் விருப்பத்தில் ஆட்சிக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் அதே கணக்கு தான் வந்து மோடிக்குன்னு தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மோடிக்கு வேறு நியாயம் வந்து விஜய்க்கு வேறு நியாயம்னு பேச முடியுமா? இப்போ இதுதான் நம்முடைய வந்து கேள்வி. அப்போது காதர் மைதன் வந்து என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், நாங்கள் நிபந்தனையற்ற ஆதரவை தெரிவிக்கிறோங்கிறார். இப்போ ஏன் ஆதரவு தெரிவிக்கிறார் அப்படின்னு சொன்னால், நம்ம விஜய்க்கு இப்போ போய் வலியேக்கு போய் ஆதரவு தெரிவிக்கலைன்னா வந்து அது கவர்னர் ஆட்சி வந்துடும். அதை தடுக்கிறதுக்காக கவர்னர் ஆட்சி வந்ததுன்னா அது பிஜேபி ஆட்சியாக போயிடும். இது தான் வந்து சிபிஎம் சொல்லுது, சிபிஐன்னு சொல்லுது, விடுதலை சிறுத்தைகள் சொல்கிறாங்க. இதை நாம் வந்து ஆதரித்து அதை வந்து முட்டு கொடுக்கலன்னா அது கவர்னர் ஆட்சி வந்துடும் சொல்கிறாங்க. இப்போ நடக்கிறது எந்த ஆட்சி அப்படின்னு அவங்க தான் சொல்லணும். கவர்னர் ஆட்சியை வந்து அது தடுப்பதற்கு தான் நாங்கள் வந்து இப்போது ஆதரவு கொடுக்குறோம் என்று பேசுகிறார்கள். அது மட்டும் இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்க, நிபந்தனையற்ற ஆதரவுன்னா கவர்னர் ஆட்சி வந்துடுறது தடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன நியாயமாக சொல்லணும், ஒரு நிபந்தனை போட்டிருக்கணும். ஐயா, நாங்கள் உனக்கு ஆதரவு தர்றோம், எக்காரணத்தை முன்னிட்டு பிஜேபியினுடைய அஜெண்டாவையோ பிஜேபியினுடைய செயல் திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தக்கூடாது, மதசார்பின்மையிலே முழுசாக நிற்கணும் அப்படின்னு ஒரு நிபந்தனை கூட போடாமல் நிபந்தனையற்ற ஆதரவுன்னு என்ன அர்த்தம்? நிபந்தனையற்ற ஆதரவு என்றாலே அவன் என்ன செய்யலாம்னா நான் ஒத்துக்கிறேன், கேள்வி கேட்க மாட்டேன்னு அர்த்தம். ஒரு பக்கம் நிபந்தனையற்றாவது, இது எல்லாருமே சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாருமே நிபந்தனையற்ற ஆதரவு தான். நிபந்தனையற்ற ஆதரவுன்னா விஜய் கட்சி வந்து என்ன முடிவு எடுத்தாலும் நாங்கள் ஒன்றும் கேள்வி கேட்க மாட்டோம் தான் அதுக்கு அர்த்தம். அப்படி நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்துட்டு நாங்கள் வந்து பிஜேபி மறைமுகமாக வர்றதை தடுக்கிறதுக்கு வந்து கவர்னர் ஆட்சி வர்றதை தடுக்கிறதுக்கு தான் வந்து ஓட்டு போடுறோன்னு சொல்கிறது எவ்வளோ பெரிய வந்து தவறான, கிட்டத்தட்ட ஒரு வகையான வந்து ஒரு பித்தலாட்டமான வாதம் அது. 15 ஆண்டுகள் வந்து பேராசிரியராக இருந்தவர் காதர் மைதீன். ஆனால் பொது வெளியில் பேசும் பொழுது கொஞ்சம் யோசித்து பேசணுமா இல்லையா? நிபந்தனையற்ற ஆதரவு, மக்கள் பூரா வந்து விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு பக்கம் பேசுகிறாரு. அது உண்மையாது? மக்கள் பூரா உண்மையாக வந்து விஜய் ஆதரிப்பதாக இருந்தால் அவர் ஒரு அப்சல்யூட் மெஜாரிட்டி 120 சீட் 130 சீட் ஜெயிச்சு வந்தார்னா மக்கள் ஆதரிச்சாங்கன்னு நம்ம சொல்லலாம். மக்கள் வந்து அரைகுறையான அளவு, அதாவது ரேண்டமாக ஓட்டு போட்டுருக்காங்க, ஏதோ 108 சீட் ஜெயிச்சு வந்திருக்கிறார், அவ்வளோதான். மக்கள்லாம் விரும்பி இவர் தான் வரணும் அப்படின்னு நாடே வந்து ஒட்டுமொத்தமாக ஒன்றா நின்று அப்படிலாம் ஓட்டெல்லாம் போடலை. ஏன்னா அவர் வாங்கியிருக்கிற ஓட்டே 35% தான். இப்போ 65% வாக்காளர்கள் விஜயை விரும்பவில்லை என்பது தான் உண்மை. இப்போ ஒட்டுமொத்தமாக வந்து மக்கள் பூரா விஜய் பின்னால் இருக்கிறான்னு காதர் மைதீன் சொல்கிறதும் கூட ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு செய்திங்கிறத நம்ம இன்னொரு பக்கம் புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால், இஸ்லாமிய சமூகம் முழுவதுமே வந்து விஜய்க்கு ஆதரவு தெரிவிக்கணும்னு தான் வந்து இஸ்லாமிய சமூகத்தினுடைய மனநிலை. இஸ்லாமிய சமூகமே அவர் ஆதரிக்குது என்று இன்னொரு பொய்யையும் சொல்லுகிறார். இஸ்லாமிய சமூகம் அப்படியே ஆதரிக்குன்னு சொன்னால் இப்போ எஸ்டிபிஐ திமுகவோட இருக்குது, மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இன்னும் பல கட்சிகள்லாம் இருக்கிறாங்க. இப்போ முஸ்லீம்களுடைய பிரதிநிதி வந்து இப்போ காதர் மைதீன் மட்டும் அல்ல, ஜவாஹிருல்லா இருக்கிறாரு, இன்னும் மற்றவங்கள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அது இலையை தான் விட்டு ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களுமே விஜய் ஆதரிப்பதாக சொல்வது என்பது ஒரு தவறான ஒரு கருத்தை வந்து மக்கள் மத்தியிலே அவர் பரப்புகிறார் என்பது தான் நம்முடைய கருத்து. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, நீங்கள் எதை வேணாலும் பேசிடுங்க, ஆனால் கடவுளை கொண்டாந்து இங்கே சந்தியில் நிறுத்தாதீங்க. கடவுளுடைய விருப்பம் என்று பேசுவது ஒரு அரசியல் நாகரிகமான செயல் அல்ல என்பது தான் நாம் வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்குது. இப்போ கவர்னர் ஆட்சியை தடுக்கிறதுக்காகத்தான் நாங்கள் ஓட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க இல்லையா? இப்போ நடக்கிறது என்ன ஆட்சி? அப்பட்டமான கவர்னர் ஆட்சி தான். இப்போ கவர்னர் வந்து நேற்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் முந்தா நாள் சட்டமன்றத்தில் பேசும்போது என்ன சொல்கிறாரு? ரொம்ப புலகாங்கிதம் அடைஞ்சு ஒரு புதிய சகாப்தம் தோன்றிவிட்டதுன்னு பேசுகிறார். கவர்னர் உரையில் பிஜேபி என்ன கோரிக்கையை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அந்த கோரிக்கையை கவர்னர் உரையிலே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோயில்களையெல்லாம் கோயில் வருமானத்தை பூரா மத காரியங்களுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவோம், வேறு சமூக நலத்திட்டங்களுக்கு கோயில் வருமானத்தை பயன்படுத்த மாட்டோம் என்று பிஜேபி, ஆர்எஸ்எஸ் கோயிலெல்லாம் எங்கள்கிட்ட கொடுத்துரு, கோயில் வருமானம்லாம் எங்களுக்கு தான் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கான் இல்லையா? அதை இந்த அரசு ஏற்றுக்கொண்டு கோயிலில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் வருமானமெல்லாம் கோயிலுக்கு தான், கோயில் நடவடிக்கைகளுக்கு தான் போய் சேருமே தவிர மற்ற சமூக பள்ளிக்கூடம் கட்டுறதோ கல்லூரி கட்டுறதோ வேறு சமூக நோக்கங்களுக்காக சமுதாய இந்த நலத்திட்டங்களுக்காக அந்த கோயில் காசுலேருந்து ஒரு பைசா எடுக்க மாட்டான். மொத்தத்தையும் பூசாரியும் ட்ரஸ்டியும் வந்து திம்பாங்கங்கிறது தான் இப்போது இந்த கவர்னர் உரையில் அவர்கள் இந்த அரசாங்கம் சொல்லியிருக்கிற செய்தி. ஆர்எஸ்எஸ், பிஜேபி இந்து கோயில்களை எங்களிடம் கொடு என்பதை
இப்போது இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது என்பதுதான் கவர்னர் உரையில் இருக்கிறது. அப்போ இப்போ ஆட்சியே கவர்னர் ஆட்சி தொடங்கிடுச்சு. ஆனால் கவர்னர் ஆட்சி வராமல் தடுப்பதற்கு, பிஜேபி ஆட்சி குறுக்கு வழியிலே வராமல் தடுப்பதற்குத்தான் நாங்கள் இங்கே ஆதரவு கொடுக்குறோன்னு சொல்லி இவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்களே, இது பூரா அப்பட்டமான பொய். இவருடைய ஒரே நோக்கம் திமுகவில் இருந்தால் எதுவும் கிடைக்காது. திமுக ஏற்கனவே சொல்லிட்டு ஆட்சியில் பங்குங்கிறதுலாம் எப்போதும் கிடையாது. ஏன்னா தேர்தலில் வேணால் கூட்டணி வச்சுக்குமே தவிர ஆட்சியில் பங்கு கிடையாது என்பதை அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டார்கள். இப்போ எடப்பாடியும் கூட அதே மாதிரி தான் சொல்லிட்டார். அதெல்லாம் கூட்டணி வேணால் வச்சுக்கோம், ஆட்சியில் பங்குங்கிறதெல்லாம் கிடையாது. அப்போ இவர்களுக்கெல்லாம் ஒரு திட்டவட்டமான கருத்து வந்து விட்டது. திமுகவை, அண்ணா திமுக நம்பி அவங்கள்ட்ட போனால் ஒரு கவுன்சிலர் பதவி கூட கிடைக்காது, ஒரு மேயர் பதவி கூட கிடைக்காது. ஒழுங்கு மரியாதையாக நம்ம வந்து அங்கேருந்து விலகி வேறு எங்கேயாவது அதிகாரத்தில் பங்கு தரேன்னு சொல்கிறவன்ட்ட போனால் தான் எதாவது கிடைக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. என்ன நடக்கும்னு நமக்கு தெரியாது, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ஏதோ நாட்டு மக்களுக்கு அல்லது நாட்டில் வந்து ஒரு மோசமான காட்டாட்சி, பிஜேபி ஆட்சி வந்துவிடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, ஜனநாயகத்திற்கு விரோதமான ஆட்சி வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்கள் வெளியே போய் ஆதரவு கொடுத்தோம் என்று சொல்வது முழுக்க முழுக்க பொய். இப்போ திராவிட கட்சிகளில் கூட்டணியில் இருந்தாக்கா நமக்கு எந்த காலத்திலும் எந்த ஆதாயம் கிடைக்காது என்பதற்காக ஆதாயம் கருதி எடுக்கப்பட்ட ஒரு சந்தர்ப்பவாத ஆதரவு தானே தவிர இது நாட்டு நலன் சார்ந்த பிஜேபிக்கு எதிரான ஒரு ஆதரவு அல்ல என்பதுதான் உண்மை.